இன்னைக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்கை பார்க்க போகிறோம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம். தெர்மோடைனமிக் சிஸ்டம், தெர்மோடைனமிக் சிஸ்டம். இப்போ தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸ் சாலிடாக இருக்கலாம், இல்லைன்னா லிக்விடாக இருக்கலாம், இல்லைன்னா கேஸாக இருக்கலாம். அந்த சப்ஸ்டன்ஸ்ல என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அந்த பார்ட்டிகல் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். இந்த பார்ட்டிகலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து பவுண்டரி அப்படின்னு எடுத்துக்கலாம். பவுண்டரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதுக்கு இந்த பவுண்டரிக்கு உள்ள இருக்கிறது சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இந்த பவுண்டரிக்கு வெளியில இருக்கிறது என்ன எடுத்துக்கிறோம்னா சரௌண்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரௌண்டிங் அப்படி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா, தெர்மோடைனமிக் சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்படி இருக்கலாம்னா ஓப்பன் சிஸ்டமா இருக்கலாம். அதாவது ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அதுல சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர் அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து ஓப்பன் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது இதை க்ளோஸ் பண்ணல, இந்த கண்டெய்னரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல, இதை வந்து ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வால் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வால் வந்து கண்டக்டிங் வாலா இருக்கலாம். கண்டக்டிங் வாலா இருந்துச்சுன்னா, இந்த வால் வந்து கண்டக்டிங் வாலா இருந்துச்சுன்னா ஹீட் வந்து என்ன ஆகலாம் சொல்லுங்க. சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் போகலாம், இல்லைன்னா சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம்க்கு ஹீட் வரலாம். அதாவது சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம்க்கு ஹீட் வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம், இல்லைன்னா சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகலாம் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாக்குறது க்ளோஸ்டு சிஸ்டம் பார்க்கலாம். க்ளோஸ்டு சிஸ்டம் என்ன எப்படி இருக்குன்னா, க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்ல எப்படி இருக்குன்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அந்த கண்டெய்னருக்கு என்ன பண்ணிடுறோம்னா க்ளோஸ் பண்ணிடுறோம், ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது பிஸ்டன் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த க்ளோஸ் சிஸ்டம்ல இது வந்து என்ன சொல்றோம்னா கண்டக்டிங் வால். கண்டக்டிங் வால் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டக்டிங் வால்னு எடுத்தோம்னா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ப்பா. சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எப்படி இருக்குன்னா, சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது. சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்படின்னா வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்குன்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம், இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வால்ஸ் இருக்கு இல்லையா, இது இன்சுலேட்டிங் வால்ஸா இருக்கணும். அப்பதான் ஹீட் வந்து சரௌண்டிங்க்கும் சிஸ்டம்க்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அப்ப இது இன்சுலேட்டிங் வால். இன்சுலேட்டிங் வால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா இந்த சரௌண்டிங்ல இருந்து ஹீட் எடுத்துக்காது, சரௌண்டிங்க்கு ஹீட்டும் கொடுக்காது. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மோடைனமிக் ஆர் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு இருக்கு. அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் எடுத்தோம்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அந்த கண்டெய்னர்ல கேஸ் இல்ல லிக்விட் ஏதாவது எடுத்துப்போம். ஒரு வால்யூம் அப்படின்னு இருக்கு, ப்ரெஷர்னு இருக்கு, டெம்பரேச்சர்னு இருக்கு. இந்த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது எல்லாமே என்ன சொல்றேன்னா ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதாவது தி குவான்டிட்டிஸ் லைக் ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் with help us to completely specify state of thermodynamic system are called thermodynamic variables அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா? இது வந்து ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், இல்லைன்னா தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? இது போக இன்னும் கொஞ்சம் நமக்கு வேரியபிள்ஸ் இருக்கு. என்ன வேரியபிள்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் எனர்ஜி இருக்கு, அடுத்து வந்து மாஸ்ன்னு இருக்கு, அடுத்து ப்ரெஷர், இந்த டெம்பரேச்சர் எல்லாமே வேரியபிள்ஸ் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டென்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே வேரியபிள்ஸா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆக்சுவலா வந்து இந்த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதுக்கு வந்து என்ன பண்றேன்னா ரிலேஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். அதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். தட் இஸ் PV இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா μRT அப்படின்னு எடுத்துக்கிறோம். P என்றது ப்ரெஷர், V வால்யூம், அடுத்து வந்து μ என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், R வந்து யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ். தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ். தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ். இந்த தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இந்த வேரியபிள்ஸ் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, இதுல ஏதாவது ரெண்டு வேரியபிள் சேஞ்ச் ஆகுறது, இல்லைன்னா 3 வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா?
சரி, நெக்ஸ்ட் தெர்மல் ஈக்லிபிரியம். நெக்ஸ்ட் பாக்குறது தெர்மல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியம்னா இப்போ ஒரு ரெண்டு சிஸ்டம் எடுத்துக்கலாம். இது ஒரு சிஸ்டம் ஏன்னு எடுத்துங்க, இது ஒரு சிஸ்டம் பின்னு எடுத்துங்க. இந்த ரெண்டு சிஸ்டமுக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது கனெக்ட் பண்ணும்போது ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னு எடுத்துங்க. அப்படின்னா ரெண்டுத்துக்குமே டெம்பரேச்சர் சேமா இருந்தா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அது தெர்மல் ஈக்லிபிரியம் எடுத்துக்கலாம். Two systems are said to be thermal equilibrium if there is no heat flow between them when they are brought into thermal contact. இது ரெண்டுத்தையும் தெர்மல் கான்டாக்ட்ல வைக்கும் போது ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஹீட் ஃப்ளோ ஆகலைன்னா இதான் நம்ம என்ன சொல்றோம்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றோம். சரிப்பா, இப்ப எல்லாம் சும்மா ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அதுல பார்ட்டிஷன் எடுத்துப்போம். ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். கவனிங்க, இப்போ இது ஒரு கண்டெய்னர் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த கண்டெய்னர் எடுத்திருக்கேன், இதை பார்ட்டிஷனா பண்ணிடுறேன். நான் எப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன்னா இப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இங்கே சப்ஸ்டன்ஸ் இங்க என்ன இருக்குன்னா சப்ஸ்டன்ஸ் சி இருக்குன்னு வச்சுங்க, இங்க சப்ஸ்டன்ஸ் ஏ இருக்குன்னு வச்சுங்க, இங்க சப்ஸ்டன்ஸ் பி இருக்குன்னு எடுத்துங்கப்பா. புரியுதுங்களா? இங்க சப்ஸ்டன்ஸ் சி இருக்கு, சப்ஸ்டன்ஸ் ஏ இருக்கு, இந்த சப்ஸ்டன்ஸ் பி இருக்கு. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் ஏவும் பியும் செப்பரேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த சப்ஸ்டன்ஸ் ஏவும் பியும் இதை வந்து அடையபேட்டிக் வால் யூஸ் பண்ணி, அடையபேட்டிக் வால்னா இன்சுலேட்டிங் வால் அப்படின்னு எடுத்துருக்கோம். அடையபேட்டிக் வால் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்படின்னு எடுத்துருக்கோம், அடையபேட்டிக் வால்னு எடுத்திருக்கோம். அடுத்து வந்து இந்த வால் இருக்கு இல்லைங்களா, இந்த வால் வந்து டயாதெர்மிக் வால். டயாதெர்மிக் வால்னா வந்து கண்டக்டிங் வால், டயாதெர்மிக் வால். சரி, நல்லா கவனிங்க. இப்போ என்ன உங்களுக்கு புரியுதுன்னா நல்லா பாருங்க. இப்போ இந்த வால் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டயாதெர்மிக் வால் எடுத்திருக்கேன். இந்த ஏவும் பியும் கனெக்ட் பண்ற வால் அடையபேட்டிக் வால்னு எடுத்திருக்கேன். இப்போ டயாதெர்மிக் வால்னா அது கண்டக்டிங் வால், அடையபேட்டிக் வால்னா நான் கண்டக்டிங் வால் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இங்க டயாதெர்மிக் வால் போட்டு கூட ஏல இருந்து சிக்கு வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்பர் ஆகல. இங்க பாருங்க, இந்த வால் இருக்கு இல்லைங்களா, இந்த வால் வந்து கண்டக்டிங் வாலா இருந்தோம், ஏவும் சி ஏல இருந்து சப்ஸ்டன்ஸ் ஏல இருந்து சப்ஸ்டன்ஸ் சிக்கு வந்து ஹீட் ஃப்ளோ ஆகல. அப்படின்னா என்ன மீனிங்? ஏ அண்ட் சி ஆர் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். ஏ அண்ட் சி ஆர் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் சொல்லுங்க? ஏ அண்ட் சி ஆர் தெர்மல் ஈக்லிபிரியம்னா டெம்பரேச்சர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் பில இருந்து சப்ஸ்டன்ஸ் சிக்கு வந்து ஹீட் ஃப்ளோ ஆகல, சப்ஸ்டன்ஸ் பில இருந்து சப்ஸ்டன்ஸ் சிக்கு ஹீட் ஃப்ளோ ஆகலைன்னா வந்து அப்போ அப்படி இருந்தா என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்க? டெம்பரேச்சர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் சி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த அடையபேட்டிக் வாலை ரிமூவ் பண்ணிட்டு டயாதெர்மிக் வால் இங்க போட்டீங்கன்னா, பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து அடையபேட்டிக் வாலை ரிமூவ் பண்ணிட்டு டயாதெர்மிக் வால் போட்டீங்கன்னா ஏல இருந்து பிக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுமா ஃப்ளோ ஆகாதா? அதான் கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சியும் ஏவும் பியும் கனெக்ட் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன், டயாதெர்மிக் வால் போட்டு ஏவும் பியும் கனெக்ட் பண்றது அடையபேட்டிக் வால் போட்டு. அடையபேட்டிக் வால்னா இன்சுலேட்டிங் வால், ஹீட் டிரான்ஸ்பர் ஆகாது. ஆனா இங்க டயாதெர்மிக் வால் போட்டிருக்கோம். போட்டு பார்க்கும்போது ஏல இருந்து சிக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகல, பில இருந்து சிக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகல. அப்படின்னா ஏ அண்ட் சி ஆர் தெர்மல் ஈக்லிபிரியம் அண்ட் பி அண்ட் சி ஆர் தெர்மல் ஈக்லிபிரியம். அப்போ ஏ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு சி டெம்பரேச்சர், பி டெம்பரேச்சர் ஈக்குவல் டு சி டெம்பரேச்சர். இப்போ வந்து இந்த அடையபேட்டிக் வாலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு டயாதெர்மிக் வால் போட்டா ஹீட் டிரான்ஸ்பர் ஆகும்னா ஆகாது. ஏன்னா வந்து temperature of A வந்து thermal equilibrium with C, temperature of B thermal equilibrium with C என்ன? அப்போ A and B சேம் டெம்பரேச்சர் தானே இருக்கணும். அப்போ A and B ஆர் சேம் டெம்பரேச்சரா இருந்துச்சுன்னா அப்போ A ல இருந்து B க்கு வந்து ஹீட் ஃப்ளோ ஆகாது. இதுதான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்றோம். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்றோம்னா, two substance A and B are thermal equilibrium with separately third substance, then these two substances are in thermal equilibrium. A and B are in thermal. A வந்து thermal equilibrium with C and B thermal equilibrium with C ன்னு இருந்துச்சுன்னா then A and B are in thermal equilibrium அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது டெம்பரேச்சருக்கு மட்டும் தான் இந்த கண்டிஷன் வந்து பாசிபிள். மற்ற பிசிக்கல் குவான்டிட்டிக்கு இந்த கண்டிஷன் பாசிபிள் கிடையாது. அதனாலதான் இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நீ எடுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அப்ப இது வந்து அடுத்த லா கொண்டு போயிருக்கணும். இருந்தாலும் இது வந்து ஃபண்டமெண்டல் ஃபார் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருந்ததுனால
ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு ப்ரீவியஸா இருக்கிற மாதிரி லா சொல்லணும். அதனாலதான் 0th law of thermodynamics அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து உங்களுக்கு 0th law of thermodynamics என்ன பாத்தீங்கன்னா, two systems are thermal equilibrium with third system, then these two systems are thermal in equilibrium அப்படின்னு சொல்றேன். இதுதான் 0th law of thermodynamics. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு போகலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சிஸ்டம்னு எடுத்திருக்கேன். நல்லா கவனிங்க. சரிங்களா? இப்போ ஒரு சிஸ்டம்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிஸ்டம்க்கு வந்து ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்க. அப்போ சிஸ்டம் ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிருச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கங்கப்பா. சிஸ்டம் ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிச்சுன்னா சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிச்சுன்னா அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி. அதே சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜி, அதாவது சிஸ்டம் வந்து சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம் ஹீட் அப்சார்ப் பண்ணிச்சுன்னா அது பாசிட்டிவ் எடுக்கணும். ஒருவேளை சிஸ்டம்ல இருந்து சரௌண்டுக்கு ஹீட் வந்து கொடுத்துருச்சுன்னா ஹீட் டிரான்ஸ்பர் டு தி சரௌண்டிங், ஹீட் வந்து டிரான்ஸ்பர் டு தி சரௌண்டிங் அப்படின்னா ரேடியேட்ஸ் இல்லைன்னா எமிட்ஸ், அந்த மாதிரி டிரான்ஸ்பர் டு சரௌண்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரிலீசஸ் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டை வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ஹீட் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியும். டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்றது ms டெல்டா டின்னு தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்திருந்தா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டி டெல்டா டின்னு தெரியும். ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதுன்னா மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஹீட் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த ஹீட் எனர்ஜி கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து இன்னொரு கான்செப்ட் போக போறோம். என்ன பாத்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இன்டர்னல் எனர்ஜி denoted by symbol U. ஆக்சுவலா இன்டர்னல் எனர்ஜி எப்படி நம்ம ஜெனரலா இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த கைனடிக் எனர்ஜி, ஒரு பாடி வந்து மோஷன்ல இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது வந்து எக்ஸ்டர்னல் கைனடிக் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இங்க இன்டர்னல் எனர்ஜின்றது என்ன பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் எடுத்துறீங்க. இந்த சிஸ்டம்ல இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த பார்ட்டிகல்ஸ் மோஷன்ல இருக்கிறதுனால இதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அது வந்து இன்டர்னல் கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். என்ன சொல்றேன்னா இன்டர்னல் கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி டியூ டு டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு வந்து 3/2 nRT ஃபார் n moles ஆஃப் தி கேஸ். இஃப் f degrees ஆஃப் ஃப்ரீடம், இது டிரான்ஸ்லேஷன் மட்டும். f டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா, f டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்போது அப்போ அது இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி என்ன வரும் சொல்லுங்க. இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி வந்து f/2 nRT. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ இது இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி. இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ வரும்னா இங்க இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா, பிட்வீன் தி மாலிகூல்ஸ் வந்து இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அகைன்ஸ்ட் ஃபோர்ஸ் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும்போது ஒர்க் நடக்கும். அந்த ஒர்க் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அகைன்ஸ்ட் இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸ் நடக்கிற ஒர்க் வந்து இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் என்ன எழுதலாம்? இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துங்க. பெரும்பாலும் நமக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த கேஸ் யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க. கேஸ்ன்னு வரும்போது ஐடியல் கேஸ்ன்னு வந்ததுன்னா, ஐடியல் கேஸுக்கு வந்து ஐடியல் கேஸ் என்ன சொல்லுங்க, இன்டர்அட்டாமிக் ஃபோர்ஸ் 0. இன்டர்அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். அதனால இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன எடுத்துக்கிறோம்? 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாத்தீங்கன்னா இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி. இன்டர்னல் பொட்டன்ஷியல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம்க்கு என்ன சொல்லுங்க? இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி. இன்டர்னல் கைனடிக் எனர்ஜின்னு வருது. கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி எடுத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி என்ன வருது பாருங்க. இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு f/2 nRT அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு 1/2 nRT தானே இருக்கு. அப்ப f டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா f/2 nRT எனர்ஜி இருக்கும். இப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஃபார் n moles ஆஃப் தி கேஸ் இப்படி வரும். இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் கேஸ்ன்னு இருக்கு. கரெக்டா? மோனோ அட்டாமிக் கேஸ். அதே மாதிரி டைஅட்டாமிக் கேஸ் இருக்கு. அடுத்து ட்ரைஅட்டாமிக் கேஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரைஅட்டாமிக் என்ன இருக்கு? லீனியர் இருக்கு, நான் லீனியர் இருக்கு. லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படின்னு வருது. கரெக்டுங்களா?
லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் மோனோடாமிக் கேஸுக்கு 3ன்னு வரும், டயட்டாமிக் கேஸுக்கு 5ன்னு வருது. மோனோடாமிக் கேஸுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் மட்டும் இருக்கிறதுனால 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போட்டிருக்கோம். டயட்டாமிக் கேஸுக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னால 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும், ரொடேஷனுக்கு ஒரு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போட்டு மொத்தம் 5ன்னு போடுறோம். ட்ரையட்டாமிக் கேஸ் வரும்போது லீனியரா இருந்தா 5ன்னு வரும், நான் லீனியரா இருந்தா 6ன்னு வரும். நான் லீனியரா இருந்துச்சுன்னா ரொடேஷனல்னால வர டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3, டிரான்ஸ்லேஷனால வர டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3, ஆக மொத்தம் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்திருக்கும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போட்டீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸ், இங்க இன்டர்னல் எனர்ஜி ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸ் என்ன வரும் பாருங்க, 3/2 nRT. ஞாபகம் வச்சுங்க, 3/2 nRT. இது இன்டர்னல் எனர்ஜி ஃபார் டைஅட்டாமிக் கேஸ், டைஅட்டாமிக் கேஸ் என்ன வருது பாருங்க, 5/2 nRT அப்படி வருது. இது இன்டர்னல் எனர்ஜி ஃபார் ட்ரைஅட்டாமிக் கேஸ், ட்ரைஅட்டாமிக்னு கேட்டுட்டாங்க, அதாவது லீனியரா நான் லீனியரா சொல்லாம ஜெனரலா ட்ரைஅட்டாமிக் சொன்னாங்கன்னா அப்போ 6/2 nRT அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஒரேல லீனியர்னு சொன்னா மட்டும், இந்த கேஸ் வந்தா மட்டும் தான் லீனியரா இருந்தா அப்ப இன்டர்னல் எனர்ஜி வந்து 5/2 nRT அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கேஸ் எந்த டைப் ஆஃப் கேஸ் கொடுத்துருங்க, இது எல்லாமே ஐடியல் கேஸ் தான், நான் எடுத்ததெல்லாம் ஐடியல் கேஸ் எடுத்துருங்க. ஐடியல் கேஸ் தான் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். அதனால இன்டர்னல் எனர்ஜி அப்படியே டைரக்டா இன்டர்னல் கைனடிக் எனர்ஜின்னு போட்டுட்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன்டு ஆஃப் nRT தான் இன்டர்னல் எனர்ஜின்னு வருது. உங்களுக்கு மோனோடாமிக், டயாட்டாமிக், ட்ரையாட்டாமிக் எல்லாம் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தெரியும், அதை யூஸ் பண்ணி இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி கேஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஜெனரலா பாலியடாமிக் கேஸ்னு கொடுத்திருந்தா, பாலியடாமிக் கேஸ் கொடுத்தா அதுக்கு வந்து 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் வரும். ஏன்னா வந்து ஒரு மாலிகுல்ல மோர் தென் 2 ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது பாலியடாமிக் கேஸ் சொல்றோம். அப்போ வந்து 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரொடேஷன்ல வரும், அடுத்து 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிரான்ஸ்லேஷன் வரும். அப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் பாலியடாமிக் கேஸ்க்கு வந்து 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு 1/2 nRTன்னு வருது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது இன்டர்னல் சேஞ்ச் இன் எனர்ஜி, இன்டர்னல் சேஞ்ச் இன் எனர்ஜி. ஏன்னா வந்து நமக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அப்ப இன்டர்னல் சேஞ்ச் இன் எனர்ஜி, சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னு நமக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஜெனரலா சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து டெல்டா யூ அப்படி எடுத்துட்டு ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி எடுத்துங்க. அப்ப F/2 nRT ஃபைனல் மைனஸ் F/2 nRT இனிஷியல் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்ப இதுல இருந்து என்ன வருது பாருங்க, F/2 இன்டு n இன்டு ஆர் காமனா எடுத்துட்டு பண்ணா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் வருது. ஸோ தட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, F/2 nR டெல்டா டி. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அதான் ஒன்றும் பிளஸ் பிரச்சனை கிடையாது. இந்த டி பிளேஸ்ல எல்லாம் டெல்டா டின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் நான் ஒரு சொல்றேன் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா நீங்க சொல்லுங்க. இஃப் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், if temperature remains constant then change in internal energy must be 0 அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? क्वेश्चन உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். if temperature remains constant then change in internal energy must be 0 ன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறினாலும் இன்டர்னல் எனர்ஜி மாறிடும். ஆனா பெரும்பாலும் நம்ம எப்படி சால்வ் பண்றோம்னா ஃபார் கிவன் கேஸ்ன்னு சொல்லிடுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அந்த கேஸ்ல டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் ஆனா என்ன ஆயிருதுன்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா இன்டர்னல் எனர்ஜி நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் மோல்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது எல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் எனர்ஜிக்கு ஃபார்முலா புரிஞ்சிருக்கு. இப்போ இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து நல்லா கவனிங்க, இன்டர்னல் எனர்ஜி வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், இன்டர்னல் எனர்ஜி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன் ஆல்வேஸ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா F/2 nRTன்னு சொல்லியிருக்கும். இதுல F, N, RT எல்லாமே பாசிட்டிவ், அதனால இன்டர்னல் எனர்ஜி ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு வரும். ஆனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, F/2 nR டெல்டா டி சொல்றேன் இல்லைங்களா, இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எய்தர் பாசிட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோவா கூட இருக்கலாம். இப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலைன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலைன்னா அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. அப்போ சார் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஜீரோ, ஸோ தட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ வரும். ஃபைனல் டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் இனிஷியல் டெம்பரேச்சரா இருந்துச்சுன்னா அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஸோ பாசிட்டிவ், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பாசிட்டிவ் வருது. இதே ஃபைனல் டெம்பரேச்சர் லெஸ் தேன் இனிஷியல் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து நெகட்டிவ் வரும்.
இது வந்து டெம்பரேச்சர் மாறாம இருந்தா, ஃபைனல் டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0, ஸோ தட் சேஞ்ச் இன் இன்டர்வல் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ்ல என்ன புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் எனர்ஜி கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. அடுத்து இந்த இன்டர்னல் எனர்ஜி இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒர்க் டன் அப்படின்னு பார்க்குறோம். ஒர்க் டன், இந்த ஒர்க் டன் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து இது ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கும். இங்க வந்து கண்டெய்னர் எடுத்துரும். இதுக்கு இங்க வந்து என்ன பண்றேன்னா ஒரு பிஸ்டன் எடுத்துக்கலாம்ப்பா. இந்த கண்டெய்னர் இங்க பிஸ்டன் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்க பிஸ்டன் இருக்கு. இங்க இன்சைட் தி கண்டெய்னர் இது வந்து டைட், அதாவது வந்து இந்த பிஸ்டனை விட்டு இந்த கேஸ் வந்து வெளியே வர முடியாது, அந்த மாதிரி எடுத்துருக்கும்னு எடுத்துங்க. இப்போ வந்து இங்க கேஸ் இருக்கு. ஓகே, இங்க வந்து கேஸ் இருக்கு. சரி, இப்போ வந்து என்ன ஆகுது நல்லா கவனிங்க. இந்த கேஸ்ல வந்து நான் சொல்ல போறதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த கேஸ் மாலிகூல்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த பிஸ்டன் மேல ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல எக்ஸர்ட் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? அப்போ சிஸ்டம் வந்து ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல எக்ஸர்ட் பண்ணுது. சரௌண்டிங் வந்து சிஸ்டம் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ சிஸ்டம் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் டைரக்ஷனும் சரௌண்டிங் சிஸ்டம் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் டைரக்ஷனும் டிஃபரெண்டா இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இது என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர், இதுல ஒரு இது என்ன பண்ணியிருக்கேன், பிஸ்டன் எடுத்திருக்கேன், இது உள்ள கேஸ் இருக்கு. இப்போ இந்த பிஸ்டன் நம்ம மூவ் பண்ணோம்னா இந்த கண்டெய்னர் இந்த கேஸை வந்து எய்தர் நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெச் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கம்ப்ரஸ் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? சரி, அப்போ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க ப்ரெஷர் இருக்கு. இந்த ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ஏரியா ஆஃப் தி பிஸ்டன் வந்து ஏன்னு எடுத்துங்க. இப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஏரியா ஏ தானே இருக்கு. இந்த பிஸ்டன் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்த ஃபோர்ஸ் இப்படி மூவ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு எடுத்துங்க. எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து இங்க எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி கேஸ் என்ன ஆயிருக்கும்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வால்யூம் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல தான் இந்த கேஸ் வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஒர்க் டன் பை தி கேஸ்க்கு என்ன வரணும், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறோம். அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருந்தா ஒர்க் டன் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ டியூரிங் எக்ஸ்பான்ஷன் கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒர்க் டன் பை கேஸ் இஸ் பாசிட்டிவ். ஒர்க் டன் பை தி கேஸ், ஒர்க் டன் பை a gas is positive அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரிங் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் டன் பை a gas is பாசிட்டிவ் வரும். அதே டியூரிங் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் டன் ஆன் தி கேஸ், எக்ஸ்டர்னல் சிஸ்டம் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ எக்ஸ்டர்னல் சிஸ்டம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது டவுன் இருக்கு, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்வர்ட் இருக்கு. அப்போ ஒர்க் டன் ஆன் தி கேஸ் வந்து நெகட்டிவ் வரும். இது வந்து டியூரிங் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எக்ஸ்பான்ஷன் நடக்கும் போது ஒர்க் டன் பை தி கேஸ் வந்து பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் கேஸ், ஒர்க் டன் ஆன் தி கேஸ், ஆன் கேஸ் வந்து நெகட்டிவ்னு வரும். நமக்கு கொஸ்டின்ல ஒர்க் டன் பை கேஸா இல்ல ஒர்க் டன் ஆன் கேஸா அப்படின்னு கேட்கலைன்னா ஒர்க் டன் பை தி கேஸ் தான் எடுத்துக்கணும். ஒர்க் டன் பை தி சிஸ்டம், பை சிஸ்டம் அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து சிஸ்டம்னு போட்டுங்க. சரிங்களா? ஒர்க் டன் பை சிஸ்டம் கொஸ்டின்ல வந்து ஒர்க் டன் பை சிஸ்டமா இல்லைன்னா ஒர்க் டன் ஆன் சிஸ்டமா அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நீங்க அப்படின்னு தனித்தனியா கேட்டா நம்ம அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் பார்த்துக்கணும். எதுவுமே ஒர்க் டன் ஜெனரலா கேட்டாங்கன்னா ஒர்க் டன் பை சிஸ்டம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டியூரிங் எக்ஸ்பான்ஷன் என்ன ஆகுது, ஒர்க் டன் பை தி சிஸ்டம் வந்து பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் வந்து நெகட்டிவ்னு வருது. சரி, இந்த ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். இப்போ ஏரியால டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிங்க ஏரியா. இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து என்ன வருது சொல்லுங்க, உங்களுக்கு ப்ரெஷர்னு வருது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு ஏரியா தான் இந்த இன்க்ரீஸ் இன் வால்யூம். இந்த வால்யூம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் இன் வால்யூம் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இது மொத்தமா ஃபைனல் வால்யூம். கரெக்ட்டுங்களா? இது வந்து இனிஷியல் வால்யூம் இப்படி இருக்கும். ஃபைனல் வால்யூம்ல இருந்து இனிஷியல் வால்யூம் கிடைச்சா இதுதான் வந்து இன்க்ரீஸ் இன் வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம் கிடைக்குது. எக்ஸ் இன்டு ஏ வந்து சேஞ்ச் இன் வால்யூம். இந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் போடும்போது ஃபைனல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஃபைனல் வால்யூம் அதிகமா இருக்கு. பிரஷர் இன்டு ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் தானப்பா. அப்போ ஃபைனல் வால்யூம் அதிகமா இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இனிஷியல் வால்யூமை விட. அதனால வந்து ஒர்க் டன் வந்து டியூரிங் எக்ஸ்பான்ஷன் வந்து பாசிட்டிவ். ஃபைனல் வால்யூம் கிரேட்டர் தென் இனிஷியல் வால்யூம் இருந்துச்சுன்னா ஒர்க் டன் பாசிட்டிவ். இந்த சைன் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த சைன் ரொம்ப யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதே வந்து ஒர்க் டன் டியூரிங் கம்ப்ரஷன், கம்ப்ரஸ் ஆகுது, கம்ப்ரஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா? சரி, இப்போ வந்து இது கண்டெய்னர் எடுத்துங்க. இதுல வந்து ஒரு பிஸ்டன் போட்டுருவோம். ஓகேங்களா? இங்க பிஸ்டன் இருக்கு.
இப்படி எடுத்துங்க, இந்த பிஸ்டன் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிப்பா. இப்போ இந்த கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ்னால ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் நடக்கும். கம்ப்ரஷன் என்ன ஆகும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன் டவுன்வர்ட் வரும். அப்போ ஒர்க் டன் பை தி கேஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால ஒர்க் டன் பை சிஸ்டம், ஒர்க் டன் பை கேஸ், அதுவும் ஒர்க் டன் பை சிஸ்டம் டியூரிங் கம்ப்ரஷன். டியூரிங் கம்ப்ரஷன் வந்து என்ன வரும் சொல்லுங்க, நெகட்டிவ்னு வரும், நெகட்டிவ்னு வரும் பை சிஸ்டம். சரிங்களா, அப்படின்னு வருது. இது ஒர்க் டன் ஆன் சிஸ்டம் வந்தா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், சரௌண்டிங் எக்ஸிட் பண்ற ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ டியூரிங் கம்ப்ரஷன் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது என்னது, ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கெமிஸ்ட்ரியில் அப்படியே மாற்றி சொல்லுவாங்க இந்த ஒர்க் டன்ல ப்ளஸ் மைனஸ் எல்லாம். அதனால வந்து நம்ம ஃபிசிக்ஸில் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஒன்றும் கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இப்போ ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுங்க, ஒர்க் டன் பை தி சிஸ்டம் டியூரிங் எக்ஸ்பேன்ஷன் இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஒர்க் டன் பை தி சிஸ்டம் டியூரிங் கம்ப்ரஷன் இஸ் நெகட்டிவ். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஆன் தி சிஸ்டம்ல சைன் மாற்றிக்கலாம் நம்ம, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இந்த சைன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஹீட் எனர்ஜிக்கு சைன் பார்த்தோம், அதாவது பிளஸ் மைனஸ். சிஸ்டம் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணிச்சுன்னா அது பாசிட்டிவ், சிஸ்டம் ஹீட்டை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா நெகட்டிவ்னு பார்த்தோம். அடுத்து ஃபார்முலா ஃபார் ஹீட் எனர்ஜிக்கு அந்த எம்எஸ் டெல்டா டி, என்சிவி டெல்டா டி, என்சி டெல்டா டி, எம்எல் இந்த மாதிரி எல்லாம் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹீட் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பாசிட்டிவ், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நெகட்டிவ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா ஃபார் இன்டர்னல் எனர்ஜி என்ன பார்த்தோம், F/2 NR டெல்டா டி அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒர்க் டனுக்கு வந்து நம்ம சைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆனா பாசிட்டிவ், கம்ப்ரஸ் ஆனா நெகட்டிவ்னு புரிஞ்சிருக்கு. இப்போ ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன், இப்போ என்ன பண்ணலாம்னா ஒர்க் டனுக்கு ஜெனரல் ஃபார்முலா பாருங்க. இப்போ வந்து ஒரு கண்டெய்னர்ல கேஸ் எடுத்திருக்கோம், இது வந்து ஒரு லிட் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுங்க. இப்போ வந்து இங்க ஃபோர்ஸ் அப்ளை, இந்த கேஸ் வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணி அதனால ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ப்ரெஷர்னால ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த ப்ரெஷர் வந்து வேரியபிளா இருக்கும், அதனால ஃபோர்ஸ் வேரியபிளா இருக்கலாம். ப்ரெஷர் கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம், இல்ல வேரியபிளாவும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒர்க் டனுக்கு என்ன பண்றோம்னா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டுங்க. ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். டிவைட் பை ஏரியா இன்ட்டு ஏரியான்னு போட்டுங்க. ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து நமக்கு ப்ரெஷர்னு கிடைக்குது. dx into a வந்து இதுதான் ஸ்மால் வால்யூம், ஸ்மால் சேஞ்ச் இன் வால்யூம், ஸ்மால் வால்யூம் கிடையாது, ஸ்மால் சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு போட்டு V1ல இருந்து V2 வரைக்கும் இன்டகிரேட் பண்றோம். புரியுதுங்களா, இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம். இன்டகிரல் dw வந்து W. ஸோ ஒர்க் டனுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் P2 இன்டகிரல் V1 டு V2 PdV இப்படின்னு போட்டோம்னா இது நமக்கு வந்து ஃபார்முலா வந்து கிடைச்சிருது. ஒருவேளை ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்திருந்தா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துருந்தோம்னா அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் P இன்டு இன்டகிரல் dV V1 டு V2ன்னு வந்துரும் இல்லைங்களா டைரக்டா. அப்போ இன்டகிரல் dV என்ன வந்துரும், Vன்னு வந்துரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா P இன்டு V2 மைனஸ் V1 வரப்போகுது. திஸ் இஸ் ஈக்குவல் டு P இன்டு டெல்டா V அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம் ஒர்க் டனுக்கு. ஸோ வேரியபிள் ப்ரெஷரா இருந்தா இன்டகிரல் PdV. அப்போ ப்ரெஷர் இது வால்யூம் இருக்கிறதுனால ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸா இருக்கிறதுனால ஒரே வேரியபிள்ல நம்ம கொண்டு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது கிராஃபிக்கல் மெத்தட்லயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது எப்படி மேத்தமெட்டிக்கலா எப்படி பண்றோம்னா இன்டகிரல் PdV தான் ஒர்க் டன், ஜெனரல் ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் வந்து இன்டகிரல் PdV. இதே மாதிரி கிராஃபிக்கல் மெத்தட்லயும் நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ வந்து ப்ரெஷரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிட்டு வால்யூமை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். ப்ரெஷரை வந்து என்ன பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு வால்யூமை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன், நல்லா கவனிங்க. ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம், வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். சரி, இப்போ என்ன புரியுது பாருங்க, இதுதான் இந்த பாயிண்ட் தான் இனிஷியல் வால்யூம் இங்க இருக்கிறது, இதுதான் வந்து ஃபைனல் வால்யூம். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த ஏரியான்றது கிராஃப் பாருங்கப்பா, ஏரியான்றது கிராஃப். ஏரியான்றது கிராஃப் என்ன வரும், ஹைட் இன்ட்டு வித். அப்போ வித் என்ன வருது பாருங்க, ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். கரெக்டுங்களா? அப்போ வந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப், ஏரியா ஆஃப் பிவி கிராஃப், ஏரியா ஆஃப் பிவி கிராஃப் என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து ப்ரெஷர், ஹைட் வந்து இந்த லெங்த் வந்து ப்ரெஷர் தானே, ப்ரெஷர் தானே கொடுத்துருக்கோம், ப்ரெஷர் இன்ட்டு பிரெத் என்ன வந்திருக்கு பாருங்க, ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம், ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம், இது வந்து ஒர்க் டன்.
அப்போ the area of pressure volume graph is work done அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? area of pressure, area under pressure volume graph, area under pressure volume graph is work done அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கிராஃபிக்கல் மெத்தட்லயும் ஒர்க் டன்னை கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா மெத்தட்லயும் ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கொஸ்டின் கேட்கிறேன், இது யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டு கிராஃப் தரேன். இப்போ இந்த ரெண்டு கிராஃப்ல எந்த கேஸ்ல ஒர்க் டன் பாசிட்டிவ், எந்த கேஸ்ல ஒர்க் டன் நெகட்டிவ் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேங்களா? பிரஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப் கொடுத்துருக்கேன். பிரஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப் இப்படின்னு கொடுத்துருக்கேன். நல்லா கவனிப்பா. இப்போ வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லணும். இப்போ பிரஷர் வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிராஃப் இப்படி எடுத்திருக்கும். பிரஷர் ஒய் ஆக்சிஸ்ல, வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒர்க் டன் பை ஃபர்ஸ்ட் கிராஃப்லயும் ஒர்க் டன் பை செகண்ட் கிராஃப் சைன் மட்டும் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போத் ஆர் பாசிட்டிவ், செகண்ட் ஆப்ஷன் போத் ஆர் நெகட்டிவ், தேர்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒர்க் டன் பாசிட்டிவ், செகண்ட் கேஸ்ல ஒர்க் டன் நெகட்டிவ், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒர்க் டன் நெகட்டிவ், செகண்ட் கேஸ்ல ஒர்க் டன் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஃப் செகண்ட் கிராஃப் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரெண்டு கிராஃப்ல ஒர்க் டன் கேட்டிருக்கோம். அப்போ ஒர்க் டன் வந்து நம்ம பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம். உங்களுக்கு கிராஃப் காமிச்சிருக்கும். இந்த கிராஃப்ல இருந்து ஒர்க் டன் இன் தி ஃபர்ஸ்ட் கேஸ்ல செகண்ட் கேஸ்ல சைன் காமிச்சிருக்கும். எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒர்க் டன் பாசிட்டிவ். வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கம்ப்ரஸ் ஆகுது, அப்போ வந்து ஒர்க் டன் வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். இந்த ரெண்டு கேஸ்லயும் பாருங்க, இனிஷியல் வால்யூம் இந்த பாயிண்ட் தான் இனிஷியல் வால்யூம், இது வந்து ஃபைனல் வால்யூம் V2, இங்க V1 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் கேஸ்ல பாருங்க, இனிஷியல் வால்யூம் இது ஃபைனல் வால்யூம். கரெக்ட்டுங்களா? இங்க அப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க் டன் வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லயுமே வந்து ஒர்க் டன் பை தி கேஸ் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இங்க பிரஷர் டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா பிரஷர் இருக்கு. பிரஷர் பாசிட்டிவ்ல தானே இருக்கு. அதனால பிரஷர் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும், எப்பவுமே நெகட்டிவ் வராது. சேஞ்ச் இன் வால்யூம் தான் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ்ல வரலாம். அதனால டியூரிங் எக்ஸ்பான்ஷன்ல சேஞ்ச் இன் வால்யூம் பாசிட்டிவா இருக்கும், டியூரிங் கம்ப்ரஷன்ல சேஞ்ச் இன் வால்யூம் நெகட்டிவா இருக்கும். அப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒர்க் டன் பாசிட்டிவ், கம்ப்ரஸ் ஆகும்போது ஒர்க் டன் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி கேட்போம் பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் எல்லாருமே சொல்லணும் இந்த கொஸ்டினுக்கு. இப்போ ஒர்க் டன் ரெண்டு கேஸ் கொடுக்குறப்பா. ஃபர்ஸ்ட் கேஸ் இது, இது செகண்ட் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க கிராஃப் வந்து இப்படி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? பிரஷர் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம், வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும். பிரஷர் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும், வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப். இப்போ வந்து ஒர்க் டன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல W1, செகண்ட் கேஸ்ல W2 அப்படின்னு எடுத்துட்டு இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போத் ஆர் பாசிட்டிவ், ரெண்டு கேஸ்லயும் பாசிட்டிவ். செகண்ட் ஆப்ஷன் ரெண்டு கேஸ்லயும் நெகட்டிவ் ஒர்க் டன். தேர்ட் கேஸ்ல ரெண்டு கேஸ், ஒரு கேஸ் பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். அடுத்து வந்து ஃபோர்த் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுல எந்த ஆன்சர் கரெக்ட்னு நீங்க சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரோ மார்க் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் ஃபைனல் ஸ்டேட் போகுது, இனிஷியல் இருந்து ஃபைனல். அப்போ இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா A to B தான் இந்த ஸ்டேட் கொண்டு போயிருக்கும் இந்த ப்ராசஸ். இங்க A to B ஏரோ மார்க் டைரக்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா இனிஷியல் வால்யூம் பாருங்க, ஏல இனிஷியல் பாயிண்ட் இதுதான் ஃபைனல் பாயிண்ட், இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒர்க் டன் நெகட்டிவ். செகண்ட் கேஸ்ல பாருங்க, ஏ தான் இனிஷியல் பாயிண்ட், இனிஷியல் வால்யூம் V1 அதிகமா இருக்கு, ஃபைனல் வால்யூம் V2 கம்மியா இருக்கு. அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு கேஸ்லயும் வால்யூம் வந்து கம்ப்ரஸ் ஆகுது, கம்ப்ரஸ் ஆயிருக்கு. கம்ப்ரஸ் ஆகுதுன்னா சேஞ்ச் இன் வால்யூம் நெகட்டிவ்னு வருது. அதனால இன் போத் கேசஸ் ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ரெண்டு கேஸ்லயும் ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா உங்களுக்கு பிரஷர் வால்யூம் கிராஃப், பிரஷர் வால்யூம் கிராஃப் கொடுத்துருக்கு. இந்த கேஸ்ல நல்லா கவனிங்க, இந்த பிரஷர் வால்யூம் கிராஃப் இந்த மாதிரி நமக்கு வந்திருக்குப்பா. இப்போ ஒர்க் டன் பை தி கேஸ் ஆப்ஷன்ஸ் தரம் பாருங்க, எந்த ஆப்ஷன் கரெக்டா நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாசிட்டிவ், செகண்ட் ஆப்ஷன் நெகட்டிவ், தேர்ட் ஆப்ஷன் 0, ஃபோர்த் ஆப்ஷன்
டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொஸ்டின் கேட்டிருக்கும். அப்போ ஒர்க் டன் பை தி கேஸ் வந்து இந்த கேஸ்ல பாசிட்டிவ்னு ஒரு ஆப்ஷன், நெகட்டிவ் ஒரு ஆப்ஷன், ஜீரோ ஒரு ஆப்ஷன், டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேஸ்ல வந்து நான் ஆன்சர் வந்து நம்ம ஜீரோ மட்டும் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஏன்னா ஏரியா ஆஃப் தி கிராஃப் தானப்பா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏரியா ஆஃப் தி பி ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் தான் ஒர்க் டன். இங்க ஏரியா வந்து ஜீரோ கிடையாது, அப்ப ஏரியா வந்து இருக்கு, அதனால ஒர்க் டன் வந்து இருக்கு. அப்படின்னா எய்தர் ஒர்க் டன் பாசிட்டிவ் வரணும், இல்லைன்னா ஒர்க் டன் நெகட்டிவ் வரணும், ஜீரோ மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏரியா ஆஃப் தி ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் தான் ஒர்க் டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன் வருதா நெகட்டிவ் ஒர்க் டன் வருதான்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, இது ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இப்ப ஏல இருந்து டிக்கு போறோம், ஏல இருந்து டிக்கு போறோம்னு வச்சுங்க. ஏல இருந்து டிக்கு போகும்போது நல்லா கவனிக்கணும், வயா சி போங்க. ஏல இருந்து டி வயா சி போகும்போது W1 ஒர்க் டன் எடுத்தீங்கன்னா அப்போ அந்த ஏரியா மட்டும் பாருங்க, ஏ டு சி போயிட்டு டி வரும்போது ஒர்க் டன் வந்து இந்த ஏரியா வரும். இப்போ நான் ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இந்த லைட் கலர்ல இந்த ஏரியா வருது, இது W1 அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சு. அடுத்து வந்து என்ன பண்றோம்னா இங்க எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஏ டு டி வயா சி போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால W1 வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க டி டு சாரி இந்த பி, இந்த பில இருந்து பி பாயிண்ட்ல இருந்து ஏக்கு போறோம். அடுத்து பி பாயிண்ட்ல இருந்து ஏ வயா டி போகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, அதிகமான வால்யூம்ல இருந்து கம்மியான வால்யூம் போறோம். அப்ப இந்த கிராஃப், இந்த ரீஜன்ல இருக்கிற கிராஃப் உடைய ஏரியா இந்த ஏரியா வரும், இந்த ஏரியா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ஒர்க் டன் வந்து W2ன்னு எடுத்துக்கலாம், ஆனா இந்த ஒர்க் டன் வந்து நெகட்டிவ். நல்லா பாருங்க, இது வந்து வால்யூம் ஏ டு பி வயா சி போகும்போது ஒர்க் டன் பாசிட்டிவ், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. பி டு ஏ போகும்போது என்ன ஆகுதுன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனால ஒர்க் டன் வந்து நெகட்டிவ். இப்போ W2னால வர ஏரியா வந்து கம்மியா இருக்கு பாருங்க, W2 மோட் ஆஃப் W2 லெஸ் தென் மோட் ஆஃப் W1, கரெக்ட்டுங்களா? ஏன்னா வந்து ஏ டு சி போகும்போது, ஏ டு பி வயா சி போகும்போது ஏரியா அதிகமா இருக்கு. அப்போ என்ன, பாசிட்டிவ்னால வந்த ஏரியா அதிகமா இருக்கு, நெகட்டிவ்னால வந்த ஏரியா கம்மியா இருக்குதுங்களா? அப்ப ரிசல்டன்ட் ஏரியா வந்து பாசிட்டிவ், அப்ப ரிசல்டன்ட் ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ் சொல்லுங்க, இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல ஏரியா ஒர்க் டன் பிரஷர் வால்யூம் கிராஃப் கொடுத்திருக்கேன். பிரஷர் வால்யூம் கிராஃப்ல ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ்னு வருமா இல்ல ஜீரோன்னு வருமா? கண்டிப்பா ஜீரோ வராது, ஏன்னா ஏரியா வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. அப்ப இந்த கேஸ்ல பி இது என்ன பண்ணலாம்னா பி டு ஏ போகும்போது ஒர்க் டன் W1 வச்சுங்க, ஆனா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஒர்க் டன் வந்து நெகட்டிவ், இந்த ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். W1 வந்து நெகட்டிவ், புரியுதுங்களா? நெகட்டிவ்னு எடுத்துங்க. அடுத்து வந்து இப்படி போயிட்டு ஏல இருந்து பி வருது இல்லைங்களா, ஏரோ மார்க், ஏல இருந்து பி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து பாசிட்டிவ். அப்போ W2 வந்து பாசிட்டிவ், W2 வந்து பாசிட்டிவ் வருது. ஆனா நெகட்டிவ் ஏரியா அதிகமா இருக்கு பாசிட்டிவ் ஏரியாவோட, அதனால இது டோட்டல் வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் தான் கரெக்ட். இல்லைன்னா ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க, சைக்கிளிக் ப்ராசஸ்.